எப்பா 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 சாமி எப்பா தயவு செஞ்சு சொல்கிறேன், பொம்பளைங்க 4 பேர் சேர்ந்துக்கின்னு எங்கன்னா போய் புது துணி எடுக்கா காட்டி போங்க. ஃபங்க்ஷனுக்கு புது துணி போட்டால் போடுங்க, போடா காட்டி போங்க. இல்லை ஃபங்க்ஷனுக்கு கூட வராமல் போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த மாதிரி துணி எடுக்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும் மட்டும் என்னை கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கா, நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இதுதான் கடைசி. லேடிஸ்னா அப்படிதான் இருப்பாங்க, 4 கடை ஏறி இறங்கி தான் பார்ப்பாங்க எங்கே கம்மியாக இருக்குன்னு. லேடிஸ்னா 4 கடை ஏறி இறங்குவாங்க, நீங்கள் 25 கடை ஏறுறீங்களே. ஆமாம், நாங்கள் 4 பேர் போனோம்ல, அதனால தான் 4 பேருக்கு எடுத்தோம் அதனால தான். அதில் 3 கடைக்கு திருப்பி 3 முறை போனீங்கடி, அதனால் முடியல. கடைசியில் 25 கடை ஏறிட்டு ஃபஸ்ட்டு எந்த கடைக்கு போனீங்களோ அதே கடைக்கு போய் அதே துணியை எடுக்கிறீங்க. இதுக்கு எதுக்கு நீங்கள் 25 கடைக்கு போகணும்? கடையிலே பார்த்துட்டு வந்துடலாமே. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. எப்பா சாமி சொல்லிட்டேன், தயவு செஞ்சு சொல்லிட்டேன், காலைல விடாத குறையா கேட்குறேன். காலைல 10 மணிக்கு போனது, மணி என்ன ஆகுது இப்போ? மணி 10 ஆகுது நைட்டு. முடியல என்னால். ஏதோ யோசிச்சுனுங்கிற, என்னாச்சு? எதனா மிஸ் பண்ணிட்டியா? பர்ச்சேஸ் பண்ண மறந்துட்டியா? இல்லைப்பா, ஆ கடையில் இருக்கிற லைட்டிங்க்கு புடவை நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சுது. இப்போ வீட்டுக்கு வந்தோன்னா அப்படியே டிம்மாக தெரியுது. அதுக்கு நாளைக்கு போய் மாற்றிட்டு வந்துடலாமா? நாளைக்கு போய் மாற்றின்னு வரணுமா? ஐயோ சாமி, என்னை விட்டுரு சாமி, என்னை விட்டுரு, மாட்டிட்டு வந்துடலாமா? என்னால் முடியாது. ஐயோ